அனைவருக்கும் வணக்கம். அதிமுகல இருந்து இதுவரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் தாவேகாக்கு போயிருக்காங்க. எப்படியும் இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 12 எம்எல்ஏக்கள் அங்க போயிருவாங்க. அப்பதான் தாவேகாவுக்கு தனியாவே பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு சீட்டுகளை ஜெயிக்க முடியும். இதான் தாவேகா போட்டுட்டு இருக்கிற கணக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வரிசையில யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு சொன்னது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி இவங்கெல்லாம் தான் வந்து தலைமையில ஒரு பெரிய எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டிட்டு போய் தாவேகால சேர போறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. சரியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்களாக இருந்த எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் இனிமே மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. அவர்கள் வந்து கழக அமைப்பு செயலாளர் மற்றும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு அவர்களுக்கு புதிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தையா, அந்த பதவிகளை அவர்கள் ஏத்துக்கல. இல்ல எங்களுக்கு வந்து பழைய பதவி தான் வேணும், அப்பதான் நாங்கள் அதிமுகவில் இருப்போம்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிய எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் ஒரு மறைமுகமாக பதில் சொல்ற மாதிரி இல்ல புதுசாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை குறிப்பிட்டு தீரன் சின்னமலை அவர்களினுடைய 221வது பிறந்த நாள் விழாவில் நீங்க போயிட்டு மரியாதை செலுத்தணும் சிலைக்கு. இந்த பொறுப்பின் அடிப்படையில் குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எஸ்பி வேலுமணி போக மாட்டாரு, தங்கமணி வந்து எடப்பாடிக்கு அடிபணிய மாட்டாரு இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று வந்து பார்த்தோன்னா அப்படியே தொண்டர்களோட போயிட்டு எஸ்பி வேலுமணி வந்து ஈரோட்லையும் தங்கமணி வந்து சேலத்திலையும் மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் டு டிவிகே அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து கட்சிலாம் மாறப்போகிறது இல்லை, எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்று தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? முதல்ல அதிமுகவில் இருந்து இவர்கள் தாவேகாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணமே அங்கே போனால் பதவி கிடைக்கும், அங்கே போனால் நம்ம அமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான், ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு. ஆனால் அது வந்து நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கேருந்து கிளம்பி போனவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க வேணாம், கட்சியில் கூட ஒரு முக்கியமான பதவி கொடுக்கல, எந்த விதமான பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யாரும் வந்துடாதீங்க, எங்களுக்கே அங்கே மரியாதை இல்லைன்னு சொல்லி கடம்பூர் ராஜுலேருந்து ஏற்கனவே முன்னாடியே போய் சேர்ந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வரைக்குமே அதிமுகலேருந்து தாவேக்கு வந்தவங்களுக்கு சரியான மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த சூழலில் தான் இனிமேலும் நாம இங்கிருந்து போனா நமக்கு அங்க எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அங்க வந்து போக போறவங்கன்றது மட்டும் இல்ல, ஏற்கனவே இங்க இருந்து போன அந்த 6 எம்எல்ஏக்களுமே இப்போ வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம தெரியாம வந்துட்டோமோ, இங்க வந்து நமக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீதிமன்றத்திலையும் இந்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. தேர்தல் ஆணையமும் இப்போதைக்கு தேர்தல் நடத்த முடியாது, எங்க வழக்குகள்லாம் முடியட்டும்னு சொல்லி கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதிகளுக்கான ஒரு நலத்திட்ட பணிகள் கூட முறையா போய் சேராது இந்த எம்எல்ஏக்கள் அங்க பதவி ராஜினாமா பண்ணதுனால. இப்ப இதெல்லாம் யார் மேல கோபத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் போட்டியிட்ட அந்த அதிமுக சின்னத்தின் மேலே, இரட்டை இலை மேலையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்று இந்த கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு வெளியே போனாங்க இல்லையா, ஸோ அவர்களை பார்த்தா இந்த பார்வைன்றது இருக்கும். அது கிட்டத்தட்ட துரோகம் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு கட்சி வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க, நான் போட்டிடுறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் தாண்டி இல்லை, இவரை நிற்க வச்சா இவர் ஜெயிப்பார், கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார் சட்டமன்றத்தில்னு சொல்லி தான் இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி வாய்ப்பை வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த இசகி சுப்பையா கூட அம்பாசமத்தில் சொன்னார் இல்லையா, நான் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி மாறினார் இல்லையா. இந்த மாதிரி கட்சி மாறிய பல நபர்களையும் மக்கள் வெறுக்க தொடங்கியிருக்காங்க. திருப்பியும் ஒருவேளை தாவேகா வந்து இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க, இப்போ சி விஜயபாஸ்கருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு, இசகி சுப்பையா, ஜெயக்குமார், அரகதம் குமாரவேல் போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எங்களை வந்து இப்படி அம்போன்னு விட்டுட்டு போன நபர்களுக்கு நாங்கள் ஏன் திருப்பி ஓட்டு போடணுங்கிற மைண்ட் செட் அவர்களுக்கு எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு நாட்கள் தொகுதி காலியாகவே இருக்கோ, எவ்வளவு நாட்கள் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுதோ, அந்த வெறுப்பு நேரடியாக அந்த வேட்பாளர்களை நோக்கி போகுது. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனவங்களை நோக்கி அது போய்கிட்டே இருக்கு. இது தாவேகாவினுடைய தலைமைக்கும் தெரிய வருது. சொல்லப்போனால் தாவேகா அமைச்சர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமனினுடைய தலைவரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்த சமீபத்திய சர்வேல கூட அதே நபர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தோம்னா, அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த அதே நபர்களுக்கு நம்ம மறுபடியும் அதே தொகுதியில் நிற்க வச்சோம் அப்படின்னா நாம ஜெயிக்க மாட்டோம். அவர்கள் வந்து தாவேகா வேட்பாளர்களாக மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, ஏற்கனவே நின்று ராஜினாமா பண்ணிட்டு போன நபர்களை தான் அவர்கள் பார்க்குறாங்க. அதனால நமக்கு சிக்கல் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால ஒரு பாதி பேருக்காக சீட்டு கொடுப்போம், மொத்தம் ஒரு 6 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு 3 பேரை நம்ம ஆளுங்களை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு திட்டம் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியானாலும் இங்கேருந்து போனவங்களுக்கு
அப்படியே அமைச்சர் பதவி, முக்கியமான வாரியம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு தான் தாவேகா வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் ஆணையமும் நீதிமன்றத்தோட பங்கும் இருக்கு. இருந்தாலும் தேர்தல் வச்சா கூட சீட்டு கிடைக்காத ஒரு நிலைமை தான் அவர்களுக்கு அங்க இருக்கு. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் சட்டமன்றத்தில் 25 எம்எல்ஏக்களோட தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுக்கும் போதே அதிமுகவினுடைய கொறடா என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களோட உத்தரவை மீறி இந்த ஆதரவை தாவேகா கொடுத்துருக்காங்க, அதனால பதவியை நீங்க நீக்குங்க, இவர்களெல்லாம் நீங்க எம்எல்ஏ பதவியை பறிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் சபாநாயகர் கொடுக்குறாரு. இதை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கும் அதிமுக தரப்புல வந்து போறாங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து கையில் எடுத்துட்டு இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் தாவேகாவில் நம்மளை கூட்டணியை சேர்த்துக்கவும் இல்லை, அதிமுகன்ற கட்சியோட கூட்டணி வைக்கிற மாதிரி தான் எஸ்பி வேலுமணி பேசுறாரு. போயிட்டு இவரு நானும் ராஜினாமா பண்ணிட்டு நான் தாவேக்கா வந்துருன்னு சொல்லி பேசல. ஆனா தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நம்ம பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு நாங்க பார்த்து கவனிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இவர்கள் கவனிச்ச என்ன அளவுல கவனிக்கிறாங்கன்றது நம்ம இப்ப பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதனால எஸ்பி வேலுமணி தரப்புல அப்படி போகவும் இல்லை. இல்ல நாங்க ராஜினாமா பண்ணிட்டுலாம் வர மாட்டோம், எங்களை நீங்க கூட்டணியா நீங்க கட்சியா சேர்த்துக்கங்க, நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்கிட்டு நாங்க அங்க இன்னொருத்தரை கொண்டு வந்துடுறோம், அப்ப அதிமுக கட்சி நாங்க கைப்பற்றிடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டணி வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறாங்க, எடப்பாடி கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம் ஐயா, மன்னித்து விடுங்கள், தெரியாம நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்து இங்க சேர்றாங்க. ஆனால் மன்னிப்பு கடிதம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே ஒரு பதவி பறிப்பு கடிதம் எடப்பாடி தரப்புல இருந்து போயிடுது. இதுக்கப்புறம் நீங்க மாவட்ட செயலாளர் கிடையாது, இதற்கப்புறம் கட்சியில் உங்களுக்கு எந்த விதமான பவர்ஃபுல் போஸ்டிங்கும் கிடையாதுன்னு சொல்லி தூக்கிட்டு ஒரு டம்மி போஸ்டிங்கே போடுறாரு. சொல்லப்போனால் கழக அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறதோ கழக துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதோ முக்கியமான பதவி தான் கிடையாது கட்சியை பொறுத்தளவில். அந்த பதவியை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த பதவியை கொடுத்தோடனே எங்களுக்கு தாவேக்கால போயிட்டு அங்கே எம்எல்ஏ சீட்டு வேணாம், அமைச்சர் பதவி வேணாம், எங்களுக்கு வந்து அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க வேணாம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஏற்கனவே எங்ககிட்ட இருந்து வாங்கினேன் அந்த கட்சி பதவியை மட்டுமாவது கொடுங்க, காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் மறுபடியும் வந்து அதே பதவியை கேட்டு அதை நாங்கள் கொடுத்துட்டோம்னா அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மரியாதை, அப்போ அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பதவியும் வந்து கொடுக்காம தடுக்கிறாங்க. அப்போ கழக அமைப்பு செயலாளர்னு சொன்னீங்கன்னா, கழக துணை பொதுச் செயலாளர்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் கட்சியினுடைய எந்த கூட்டங்கள்லையும் தங்கமணியோ வேலுமணியோ கலந்துக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, இதுக்கும் மேலே தாவேக்கா பக்கமும் போக முடியாது, வேலுமணி தரப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி போயிடலாமான்லாம் யோசிச்சாங்க. ஏன்னா நாமக்கல்ல வந்து திருச்செங்கோடு தொகுதி வருது, அங்கதான் வந்து தாவேக்கா அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறார். அப்ப நாமக்கல்ல அப்ப தாவேக்காவில் இணைஞ்சாலும் நம்ம நாமக்கல்ல வந்து பெரிய லெவல்ல வளர முடியாது, அதனால நம்ம பிஜேபி போயிடலாமான்லாம் தங்கமணி தரப்பு யோசிச்சது. எஸ்பி வேலுமணி தரப்பு ஒருபடி மேல போய் தாவேக்காவுக்கு போலாமா இல்ல நம்ம திமுக கூட போயிடலாமான்லாம் யோசிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, எதுவுமே நடக்காது, எங்க போனாலும் நமக்கு வந்து மதிப்பு இருக்காது, நமக்கு வந்து வேல்யூ இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்பி எடப்பாடி கிட்டவே சரண்டர் ஆயிருக்காங்க. நாங்க நீங்க கொடுத்த பதவியிலே இருக்கிறோம் அப்படின்னு அந்த வழிக்கு இவர்கள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன நடக்கும், இவர்கள் வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பதவி இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்து பதவி உயர்வு ஏற்படலாம். ஆனால் இவர்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பதவி ஏற்கனவே வேறொருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா அவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். இப்போ கட்சி வந்து முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. வெளியே போனவங்க முதற்கொண்டு தாவேக்காவுக்கு ஏண்டா வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. நீதிமன்றமும் ஆளுநர் தரப்பும் தேர்தல் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு சாதகமான வகையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஏன்னா தேர்தல் வந்து உடனடியாக வச்சு அவர்களே வெற்றி பெற்றாங்கன்னா பெரிய செட்பேக்காக இருக்கும் அதிமுகவுக்கு. ஆனால் அது நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் நம்மளை வந்து ஜெயிக்க வச்ச எம்எல்ஏக்கள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஸோ எடப்பாடி போடக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு இதுவரைக்கும் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகளை நம்ம அப்படியே திருப்பியும் வந்து விழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அவர்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம், தேர்தல் தோல்வியை காரணமாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி போன்றவர்கள்லாம் ஒரு கிளர்ச்சியே உருவாக்குறாங்க. நம்ம வந்து அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுயநலமாக போட்ட கணக்கில் தான் நம்ம தோத்துட்டோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளை நாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. தாவேக்கா 108 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க, கூட்டணியே இல்லாமல் தனித்து. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் அலைன்னு சொல்லலாம். அதாவது இந்த மோடி அலைன்னு சொல்லுவாங்க. 2014 காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் மோடின்னு ஒரு பேச்சு இருக்கும். அதே மாதிரி மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டுலலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி விஜய் அலை அப்படிங்கிறது வெளியே தெரியலனாலும் தேர்தல் முடிவுகளில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு.
அப்ப இப்படி வந்து ஒரு ஒரு விஜய் அலை ஒரு புதுசா ஒரு கட்சி எமர்ஜ் ஆகி ஆட்சிக்கு வரைக்கும் வர்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுறாங்கன்ற பட்சத்துல 2வது இடம் மட்டும்தான் இங்க செக்யூர்டா இருக்கும். ஏன்னா ஒரு கட்சி புதுசா வருது, ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த கட்சி எதிர்கட்சியா மாறுதுன்னா 3வது ஒரு கட்சி கணக்கிலேயே இருக்காதுங்க. 3வது ஒரு கட்சி இந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையா இப்ப திமுக வந்து 59 தொகுதிகள் வாங்குறாங்கன்னா அதிமுக 47 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தக்க வைக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்க சண்டையே வந்து திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுங்கிற பட்சத்துல அதிமுக மொத்தமா வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடந்துச்சான்னா இல்ல. அதிமுகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு கடந்த தேர்தலில் கிடைச்சிருக்கு. அப்ப தேர்தல் முடிவு அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. அப்ப இங்க இருந்து எம்எல்ஏக்கள் வந்து மாறி மாறி அங்க போறது மூலமா சவுக்கு சங்கர்லாம் அப்படியே வந்து அந்தர் பல்ட்டி அடிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு இல்லையா? இப்படிலாம் பேசுறதுனால இதெல்லாம் ஏதாச்சும் மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா தேர்தல் முடிவு அப்படிங்கிறது சொல்ற விஷயம் 47 தொகுதிகள் இரட்டை இலை சின்னத்தில் நின்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்த்தா வந்து பாத்தீங்கன்னா 53 தொகுதிகள் வரும். அது இல்லாமையே வெறும் அதிமுக கட்சி அதனுடைய வேட்பாளர்களை மட்டுமே வச்சு 47 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இது வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சிக்கு நிகரான ஒரு தொகுதிகள். அப்ப இதை வச்சு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியல் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு சி.வி. சண்முகமா இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பொறுப்பு தொகுதிகளை வெற்றி பெற்று கொடுத்தாங்களான்னா கிடையாது. இப்போ எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல உள்ள 10 தொகுதிகளை ஜெயிச்சு கொடுத்துட்டாரா? கிடையாது. பாதி திமுகவுக்கு போயிடுச்சு, பாதி தாவேக்காவுக்கு போயிடுச்சு. அப்ப அங்கேயுமே அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அங்க பெரிய அளவில் அதிமுக ஸ்கோர் பண்ணல. அதே மாதிரி வந்து நாமக்கல்ல தங்கமணியும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் சி.வி. சண்முகம் அது மாதிரி தான். அப்போ ஒரு ரீஜனல் லீடர்ஸா இவர்கள் எல்லாமே ஒரு பகுதியை சார்ந்த தலைவர்களா இவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கல. இந்த 47 தொகுதிகளையுமே வெற்றி பெற்றது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியினுடைய முயற்சி. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிகப்படியான கடின உழைப்பை போட்ட தலைவர்கள்னு பார்க்கும்போது முதல் இடத்துல சீமான் இருப்பார், மாற்று கருத்தே இல்லை. எல்லா இடங்களுக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. அவர் கால் பதிக்காத தொகுதிகளே இல்லைன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான பணிகள் ஆரம்பிச்சு எல்லா தொகுதிகளுக்கும் வந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு சாயங்காலம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் லைவ் போட்டுருவாங்க. அப்படியே வந்து ஃபுல்லாக ரோட் ஷோ பண்ணுவாங்க, அங்கே பேசுவாங்க. அதாவது வெறுமனே ரோட் ஷோவில் கையாடிட்டு போகிறது மட்டும் கிடையாது, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியே நடக்கும், அது ரோட் ஷோவும் நடக்கும். தொடர்ச்சியாக அது மாதிரி அவர்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பல தொகுதிகளுக்கு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் பண்ணார். இது மாதிரி அன்றைக்கு வந்து மாவட்ட செயலாளர்களாக இருந்த எஸ்.பி. வேலுமணி அவர்களோ தங்கமணியோ இல்லை சி.வி. சண்முகமோ பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இங்கே தேர்தல் வெற்றிக்கு பிரதான காரணம் அமைஞ்சது இபிஎஸ் அவர்களினுடைய அந்த ஒரு தனிப்பட்ட எஃபோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் ஒரு தலைவராக உட்காந்து பிரச்சாரம் பண்ணி தான் இந்த 47 சீட்டாவது அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் பெரிய லெவலில் ஒரு சாதகமான களமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே தாவேக்கான்ற ஒரு பிளேயர் இல்லைன்னா இங்கே திமுக அதிமுகன்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் கூட வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் களம் வந்து யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு களமாக மாறி இருக்கு. திமுகவே ஒரு 133 இடங்கள்ல சீட்டுகள் ஜெயிச்சிருந்த திமுகவே இன்றைக்கு வந்து 73 இடங்கள்ல சுருங்குது. அப்ப எந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அரசியல்ல ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாம நாங்க வந்து வேற கட்சிக்கு போறோம்னு அவர்கள் போனது அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் கரியரை மிகப்பெரிய லெவல்ல ஒரு டிராப் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அதிமுக இருந்து எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா போனவங்களுக்கும் பொலிட்டிக்கல் கரியர் பெரிய லெவலில் இதுக்கப்புறம் இருக்க போறதும் இல்லை. இங்க அதிமுக இருந்துகிட்டே நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுக கட்சிக்குள்ளேயே அவர்களினுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்க நீங்க சொல்ற மாதிரியே கேட்கிறோம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்படியே பயணிப்பு தான் அவர்களுக்கும் நல்லது. ஸோ கிட்டத்தட்ட அதிமுக திருப்பியும் வந்து பல மாற்றங்கள் நடந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஆயிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நடக்குதுன்னு சொல்லி. நன்றி.